நூற்றுக்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடிய ஹைடெக் திருடனை சென்னை திருமங்கலம் போலீசார் புதுச்சேரியில் வைத்து கைது செய்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். விவரங்கள் என்ன? இந்தியா முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட சொகுசு கார்களை திருடிய ஹைடெக் திருடனை திருமங்கலம் போலீசார் பாண்டிச்சேரியில் வைத்து கைது செய்து தற்போது திருமங்கலம் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சென்னை அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த எச்சிராஜ் ரத்னம் என்பவர் கடந்த மாதம் கோயம்பேடில் உள்ள டொயோட்டா ஷோரூமில் கிளட்ச் பிளேட் சர்வீஸ்க்காக தனது சொகுசு காரை ஃபார்ச்சுனர் காரை சர்வீஸ் சென்டரில் விட்டிருந்தார். காரை தன்னுடைய வீட்டுக்கு எடுத்து வந்து பார்க்கிங் செய்த போது கடந்த 10ஆம் தேதி அதிகாலையில் முகத்தை மறைத்துக் கொண்டு வந்த ஒரு மர்ம நபர் ஒரு காரை திருடி சென்றுள்ளார். அஜிரத்னம் காரை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகளோடு திருமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். புகார் அளித்த பின்பாக போலீசார் அவனை பற்றி விவரங்களை தேடி வந்த நிலையில் சைபர் கிரைம் போலீசார் உதவியோடு தற்போது பாண்டிச்சேரியில் வைத்து அவனை மடக்கி கைது செய்திருக்கிறார்கள். விசாரணை செய்ததில் அவனது பெயர் சஞ்சய் சிங் சாகாவத் என்பதும் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர் என்பதும் எம்பிஏ பட்டதாரி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அவரது தந்தை ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் என்பதும் இந்தியா முழுவதும் சொகுசு கார்களை மட்டுமே குறிவைத்து திருடி வந்ததும் 20க்கும் மேற்பட்ட கார்களை தமிழகத்தில் குறிவைத்து அவர் திருடி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பா இவன் இந்த திருடப்பட்ட கார்களை நேபாள் எல்லையில் வைத்து விற்பதும் அதே போல பாலிவுட் நடிகர் சல்மான் கான் கொலை மற்றும் விடுக்கும் லாரன்ஸ் பிஸ்னோய் கேங்கிற்கு திருடிய காரை விற்பனை செய்து வந்ததும் விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய கார் திருடனை தற்போது திருமங்கலம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். லேசன் டொயோட்டா கோயம்பேடு சர்வீஸ் சென்டர்ல நோட்டமிட்டு உள்ளே புகுந்து ரிப்பேருக்கு வரும் சொகுசு கார்களை அந்த உரிமையாளர் தகவலை திருடி பார்னிஷ் கார்களை திருடி வந்ததும் அதே போல சேசிங் நம்பர் மற்றும் கார் தகவலை திருடி சாவியை தயாரித்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அசால்ட்டாக இந்த கார்களை திருடி செல்வதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சிசிடிவி காட்சியின் உதவியோடும் அதே போல செல்போன் சிக்னல் உதவியோடும் தற்போது திருமங்கலம் போலீசார் அவனை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவனிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையிலும் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் இவனை கைது செய்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.